முதல் குழந்தை என்றுமே தன் தங்கையுடன் தம்பியுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பார்க்கும் அம்மா அவனை விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை கவனிக்கும் நேரத்தில் அவன் மனது கஷ்டப்பட்டு அழுது பிடிவாதம் பிடித்து தன் அம்மாவுடனே என்றும் இருக்க விரும்புகிறது. அவளது பெயர் நந்தினி. அவளுக்கு அழகாய் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் என்று இருவர் இருந்தார்கள். தை மாதம் 23ஆம் தேதி நாளன்று பெரியவர்களின் விருப்பப்படி கதிரென்ற ஆணுடன் திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் முடிந்த நாளன்று தனது மாமியார் வீட்டிற்கு சென்று விட்டார். பிறகு முறைப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். பிறகு முதல் இரவு அறை ரெடி பண்ண வேண்டியிருந்தது. அதனால் கதிர் நந்தினியை அழைத்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கு இருக்கும் நபர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அவளது மாமியார் அவளை அழைத்து பால் டம்ளரை கொடுத்து ரூமுக்கு போகச் சொன்னார்கள். அவளும் அதை எடுத்து கொண்டு ரூமுக்குள் சென்றாள். ஆனால் அங்கு கதிர் இவளுக்காகவே காத்திருப்பது போல் அமர்ந்திருந்தான். பிறகு அவள் வருவதை பார்த்து அவளை அழைத்து தனது பக்கத்திலே உட்கார வைத்து அவளது கைகளை மெல்ல தடவி, ஏன் இவ்வளவு லேட், எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா? வெளியில் இருக்கும் அவர்களிடம் பேசி கொண்டிருந்தேன். சரி விடுங்க, மணி 9 ஆயிடுச்சு. நான் வீட்டிலெல்லாம் 9 மணிக்கு படுத்து விடுவேன். அதனால் தூக்கம் வருது. அத்தை இந்த பால் கொடுத்து விட்டாங்க. எனக்கு பால் வேணாம். நான் பால் குடிக்க மாட்டேன். நீங்கள் குடிங்க, சீக்கிரமாக தூங்கலாம், தூக்கம் வருது. ஏய், இன்னைக்கு என்ன நாளென்று தெரியுமா? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். தெரியும். தெரியுமா? எப்படி? ஆமாம், தினமும் கேட்டுவிட ஒவ்வொரு படத்தில் கல்யாணம் முடிஞ்சதும் இது போல் பால் சொம்பை எடுத்துக்கிட்டு போய் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணதும் தூங்கிடுவாங்க. அப்புறம் அதான், அப்புறமாவும் தூங்கிடுவாங்க. சரி விடு, உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, சொல்லித்தரதா இந்த மாமன் இருக்கல்ல. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காரு. பிறகு அவர்களது வாழ்க்கையை தொடங்கினார்கள். சில மாதங்களிலே அவளும் தான் தாயாக போகும் செய்தியை எல்லோருக்கும் சொன்னாள். அடுத்த 10 மாதத்திலே அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவனை கண் கருத்துமாக பார்த்து கொண்டாள். தன் பிள்ளை அழுதாலும் அவளது கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு பார்த்து கொண்டாள். இப்படியும் சில நாட்கள் போக அடுத்தது அழகாக ஒரு பெண் குழந்தையை பெற்றாள். குழந்தையை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கிறது. ஆனாலும் நேரம் கிடைக்கும் பொழுது அவனை கவனித்துக் கொள்கிறாள். அவன் தன் அருகில் இல்லையென்றால் துடித்து போயிருக்கும் அவன் இன்று பாப்பாவை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அவன் தனியாக எங்கேயோ விளையாடிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இன்று அவளுக்கு அது பெரியதாக தெரியவில்லை. ஒரு நாள் அப்படித்தான். பாப்பா கையில் இருந்து பொம்மையை பிடுங்கி விட்டான். பாப்பா அழத் தொடங்கிவிட்டாள். அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். வீட்டு வேலையில் இருக்கும் கோபமும் மற்றவர்கள் மீது இருக்கும் கோபமும் அனைத்தையும் அவனிடமே காட்டுகிறாள். நஞ்சில்லாத அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? என்னதான் அடித்தாலும் திட்டினாலும் சமாதானத்திற்கு அவளிடமே செல்கிறது. அவள் கோபத்தில் அவனை அரவணைக்காமல் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் எங்கு சென்றாலும் பின்னாடியே போய் நின்று கண்களில் தேங்கிய கண்ணீருடன் ஏக்கத்துடன் இருந்தான். பிறகு அவன் முகத்தை பார்த்து மனமிறங்கி அவனை தன் மார்போடு அணைத்து முத்தமிட்டு சமாதானப்படுத்தினாள். அவனும் அவள் அணைப்பிலே தூங்கிவிட்டான். தூங்கிக் கொண்டிருக்கும் அவனது பிஞ்சு முகத்தை பார்த்து தலை கோதியபடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவனை எப்படி பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்று காலை எழுவது முதல் இரவு தூங்குவது வரை பாப்பாவை பார்த்துக்கணும், நீயே சாப்பிடு, பாப்பாவை பார்த்துக்கணும், நீயே தூங்கு, பாப்பாவை பார்த்துக்கணும், அமைதியாயிரு என்று அவனை ரொம்ப தனிமைப்படுத்தியிருக்கிறேன். நான் என்னதான் திட்டினாலும் அடித்தாலும் என்னிடமே வருகிறான். என் குழந்தை மனதில் எவ்வளவு ஏக்கங்கள் இருந்திருக்கும். கடவுளே, எனக்கு இன்று இந்த நேரம் புரிய வைத்து விட்டாய் என் குழந்தையின் வலிகளை.
இதுபோல் யார் யார் வீட்டில் இருக்கும் முதல் குழந்தைகளை ஏங்க வைத்து விடாதீர்கள். அவர்களின் மனது பூ போன்றது, நஞ்சு இல்லாத மனது. அந்த குழந்தைகள் ஏங்கி அழுது நிற்கும் பொழுது ஒவ்வொரு தாயின் மனமும் உடைந்துதான் போகிறது. இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.